11 டெலிகினசிஸை யூஸ் பண்ணி அந்த கேட்டை ஜம்ப் பண்றத லிட்டரலா ஃப்ளை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய குவிக் கட்ஸ் வருது. அவங்க ரேடியோ ஸ்டேஷன்ல தான் இருக்காங்கங்கறத இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலி அந்த பில்டிங் ரேடியோ ஸ்டேஷனோட பில்டிங் தான். அதை ஒயிட் ஷார்ட்டா காமிக்கிறது மூலமா ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் பக்கத்திலேயே ஒரு பெரிய சிட்டி மேப்பை வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவ மட்டும் எதையோ பார்த்து நடந்து போய்கிட்டே இருப்பான். இதே மாதிரி சீசன் 2லயும் பார்த்திருப்போம். அதேதான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெக்னா இன்னுமுமே வில்ல வச்சுதான் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷாட்ல நான்சியும் ஜோனத்தனும் ஒரு மேசிவான ஸ்கை ரிஃப்ட் ஓபன் ஆறதா பாக்குறாங்க. லேட்டரா டெமோகார்கன்ஸ்லாம் அந்த பிட்ல இருந்து வந்து ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டை நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனோட நிக் நேம் த ஸ்குவாக் அப்படிங்கறத லூக்கஸோட டிஷர்ட்ல நீங்க பார்க்கலாம். அதே ஷாட்ல வேக்னா நம்மளோட ரியல் வேர்ல்டுக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீசன் 2ல வந்த மாதிரியே வேக்னா கண்டிப்பா வில்ல தான் யூஸ் பண்ண போகுது. சீசன் 1ஓட எண்டிங்ல வில் வந்து பாத்ரூம்ல ஒரு ஸ்லக்க வாமிட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு செகண்ட்ல அப்சைட் டவுன் ஃபிளாஷ் ஆகிட்டு போகும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்க்க எத்தனை பேர் ஹைப்பா இருக்கீங்க, எத்தனை பேர் இன்டென்ட்டா இருக்கீங்க?